Hi guys, welcome back to Smiling Potato. I know I've been missing in action for a really long period and I don't want to take up your time by explaining all that. So let's get into today's video. Today's video is all about my quarantine favorites. So I've seen many YouTubers doing monthly favorites, yearly favorites and favorites at all. So I wanted to do a quarantine edition because I've been doing a lot of things in this quarantine and I've enjoyed all those things. So let's share it with you all. So let's get into today's video. Today's video is about my quarantine favorites. So first of all, addressing my costume. I know I look a lot dressed up, but it's been so many days, so why not? So now to the real part. Number one is மகாபாரத் பாட்காஸ்ட் பை சுகி சிவம். ஓகே, இது நான் தமிழில் சொன்னால் தான் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தமிழ் தெரியும், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ ஃபார் திஸ் பாட்காஸ்ட். ஐம் நாட் சஜஸ்டிங் சம்திங் லைக் ரிலீஜியஸாக நான் இது பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லலை. ஐ வாண்டட் டு நோ மகாபாரதம். எனக்கு ஸ்கூல்லே கரிக்குலரில் இருந்துச்சு மகாபாரதம். ஸோ ஐ நோ சம்வாட் ஒரு அவுட்லைன் தெரியும் எனக்கு மகாபாரதத்தோட, பட் ஐ டோன்ட் நோ இன்டெப்த் ஸ்டோரி அண்ட் ஆல். அப்போது கொஞ்ச நாள் எங்கள் அம்மா இந்த பாட்காஸ்ட் கேட்டுட்டு எனக்கும் என் தம்பிக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி கீன். பட் மகாபாரதம் இஸ் அ ரியலி பிக் ஸ்டோரி. ஸோ நம்ம பெருசாக இருக்கும்போது கேட்கும்போது ஆப்வியஸாக கொஞ்ச நாள் மறந்துடும். அண்ட் யூ ஷுட் I would prefer you to listen to this podcast because என்னன்னா சுகி சிவமோட ஸ்பீக்கிங் ஸ்டைல், அவரோட ஸ்பீக்கிங் ஸ்டைல் ஐம் ரியலி a great fan of it because இந்த பாட்காஸ்ட் ஒரு 6-7 years பேக்கில் எடுத்த பாட்காஸ்ட். ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்து எல்லாருக்கும் கதை சொல்கிறவங்கல்ல அந்த மாதிரி டைப்ஸ். ஸோ அந்த மாதிரி சொல்லும் போது he has connected மகாபாரதம் to our real lives and explain. நிறைய விஷயம் வரும்போது அவர் ரொம்ப ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணி அப்படிலாம் சொல்லுவார். செம்ம ஜாலியாக இருக்கும் அது ஆக்சுவலி கேட்கும் போது. நான் வீட்டில் இப்போது தனியாக இருக்கனால ஐ ஒர்க், இந்த பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி பெருக்கிறது, துடைக்கிறது, அந்த மாதிரி எந்த வேலை இருந்தாலும் ஐ யூஸ்வலி லிசன் டு சாங்ஸ் அ பாட்காஸ்ட். ஸோ ஐ ரியலி ஐம் என்ஜாயிங் லிசனிங் டு ஹிஸ் பாட்காஸ்ட். மகாபாரதம் எஸ்பெஷலி எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. இது யூடியூப்பில் தான் இருக்குது. ஐ லீவ் அ லிங்க் டவுன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பிலோ ஃபார் இட். இல்லைனா நான் இங்கே ஒரு கேப்ஷன் போடுறேன், அந்த மாதிரி என்னென்னு சர்ச் பண்ணணுன்னு சொல்லிட்டு. சுகி சிவம் மகாபாரதம் போட்டிங்கனாலே வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் திஸ் வீடியோ ரியலி லாங். ஸோ என்னென்னா இப்போது மகாபாரதம் எழுதுற வியாசர் சொல்லி விநாயகர் தான் எழுதினார் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி இருக்குது. அதான் அவர் சொல்லுவார். ஸோ விநாயகர் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு காம்படிஷன் இருக்கும். நான் ஃபாஸ்ட்டாக எழுதுறேன்னா நீ ஃபாஸ்ட்டாக சொல்கிறியா அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வியாசர் சேலஞ்ச் பண்ணுவார், நீ உனக்கு புரிஞ்சு தான் நீ எல்லாமே எழுதணும் அப்படின்னு சொல்லி. சரின்னு கடகடன் எழுதுறதுக்கு டக்குன்னு பெண் எதுவும் இல்லையே, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போதே, அந்த மாதிரி ஒரு ஹைப்பில் என்ன பண்ணுவார்னா விநாயகர் அவரோட டஸ்க் இருக்குல்ல, டஸ்க் தானே, ஆமாம், டஸ்க்கை உடச்சி அது எழுத ஆரம்பிப்பாராமா. ஸோ அதுதான் விநாயகரோட ஒரு தந்தம் போனதுக்கு, தந்தமா டஸ்க், ஓகே, அது போனதுக்கான ரீசன். ஓகே, ஸோ இது சொல்லும் போது அவர் சொல்லுவார், ஸோ நம்ம அழகு குறைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கன்சர்ன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலேருந்து ரிப்டு ஜீன்ஸ் வரைக்கும் 7 years முன்னாடியே அவர் லைஃபோட கனெக்ட் பண்ணி பேசியிருக்காரு. இட்ஸ் ஸோ குட் டு ஹியர். எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியல, பட் ஐ ரியலி லவ்ட் இட் அண்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட் இட் ஸோ ஸ்ட்ராங்லி. எனக்கு சின்ன வயசுலேருந்து எல்லா ரிலீஜன் பற்றியும் கற்றுக்கணும்னு ஆசை. இஃப் யூ ஆர் ஃப்ரம் another religion, you want to suggest some podcast related to that, you're more welcome. ஸோ நீங்கள் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லலாம், இந்த மாதிரி போய் பாரு ஷிவானி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்பர் 1 recommendation is சுகி சிவம் பாட்காஸ்ட் about மகாபாரதம். ரெக்கமெண்டேஷன் நம்பர் 2. ஸோ ஹைக் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஹைக் இஸ் மேட் இன் இந்தியா அண்ட் இட்ஸ் ரியலி அ கூல் ஃபன் ஆப் டு யூஸ். ஓகே, ஸோ ஐ யூஸ் ஹைக் வெரி ஆஃபன் டு கனெக்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ், ஒன்லி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் பண்ணிருக்கோம், லாக்டவுனில் இருக்கோம், வீட்டில் இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு, அங்கங்கே போனோம், பட் சேஃப்டி ரீசன்ஸ் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியல, வீட்டிலே இருக்கோம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஹைக்கில் இப்போ ஒரு புது ஃபீச்சர் இருக்குது. that allows you and your friend to watch a video together. ஸோ பேசிக்கலாக அந்த ஃபீச்சர் என்னென்னா, ஒரு ஹோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் இருக்குது. அந்த ஹோமில் நீங்கள் உங்கள் ஹோம் டெக்கரேட் பண்ணலாம். ஒரு டிவி இருக்கும், சுற்றி ஏதாவது சின்ன சோஃபா, கிட்டார், அந்த மாதிரி பொஹிமியன் ஸ்டைல், அந்த மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஸ்டைல் யுவர் ஹவுஸ் அக்கார்டிங் டு யோர் விஷ் அண்ட் யூ கேன் இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹைக்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்க ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஒவ்வொருத்தங்களா இன்வைட் பண்ணலாம். So when you invite a friend to your home, I think only one person can be invited
particularly at a time, I don't know, check that. So இந்த மாதிரி so you can use it for dating, okay, online dating யூஸ் பண்ணலாம். Invite a friend and you will be connected through a call, okay வா. ஸோ நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு கேட்கும், அவங்க பேசுகிறது உங்களுக்கு கேட்கும், வீடியோலாம் எதுவும் கிடையாது, just a call. And then you will be able to play that டிவியில் வந்து நீங்கள் யூடியூப்பில் இருக்க வீடியோஸ் ப்ளே பண்ணலாம். ஓகே, ஸோ யூடியூப்பில் உங்கள் 2 பேருக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு வீடியோ, நானும் என் ஃப்ரெண்டும் வந்து நிறைய ஸ்டாண்டப் காமெடிஸ் பார்ப்போம், ஏதாவது வந்து படம் பார்ப்போம். சம்டைம்ஸ் we used to watch movies, okay. A home feature in Hike is really a fun, cool way to use Hike, okay va. So you can do that also. Hike la nariya advantages irukku. I don't know why people don't use Hike that much, but I love using Hike. So that's my recommendation number 2. அதுலேயே there is a feature called theater, but அங்கே வந்து அவங்க செலக்டடாக போட்டிருப்பாங்க சில வீடியோஸ், அது சில டைமுக்கு தான் ப்ரீமியர் ஆகும். ஸோ யூ கேன் வாட்ச் தட் when that premieres or airs. And அங்கே வந்து you cannot invite your friends there, you can meet random people. தியேட்டரில் எப்படி உட்காந்தா random people இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி random people இருப்பாங்க, you can interact with them. To try that, you really enjoyed it, do let me know in the comment section below, because I would really love to know. என்னோட ரெக்கமெண்டேஷன் கேட்டும் நிறைய பேர் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ I love making more videos like this, so do let me know. Recommendation number 3, this is my most favorite recommendation, because in the lockdown we all got stressed, we all got anxiety and whatnot, okay. I don't want to get into that. So we all got really upset, okay. So one way to like let out ourselves and learn things, learn na ellarum ella collegelayum online course பண்ணுங்க, digital marketing பண்ணுங்க, or என்ன சொல்றது கோடிங் பாருங்க, அது பாருங்க, இது பாருங்க. ரொம்ப டெக்னிக்கலாக சொன்னாங்க. ஈவன் எங்கள் காலேஜ்லேயும் சொன்னாங்க, எனக்கும் கொஞ்சம் அப்படி அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்காக என்ன பண்ணேன்னா, சம்வேர் அப்படியே ரேண்டமாக அப்படியே போக போக இன்ஸ்டால் ஐ காட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். பிகாஸ் நான் வந்து பெய்டு சம் 200 300 அந்த மாதிரிலாம் பே பண்ணி இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் லைக் டு கெலிகிராஃபி, வாட்டர் கலர்ஸ், அந்த மாதிரி இன்ட்ரடக்ஷன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிருந்தேன் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே, பிகாஸ் ஐ வாண்டட் டு டீஸ்ட்ரெஸ் ஆர் டீடாக்ஸ் மை செல்ஃப். ஸோ ஐ வென்ட் ஃபார் தேட். ஸோ ஆப்வியஸ்லாம் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆட் வர ஆரம்பிச்சிச்சு. தென் ஐ ஃபவுண்ட் தீஸ் 2 சூப்பர் கூல் பேஜஸ். ஐ லீவ் தேர் links to their Instagram accounts in the description below. You can go check out and you can enroll in all the upcoming events that you like. So நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So the first page is called Hope in Art, okay வா. இவங்க வந்து ஃபர்ஸ்ட்டாக மண்டலா ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, and I attended that. It was for free, okay. It's for free, you guys. I always wanted to learn mandala. I was like, எல்லாரும் மண்டலாஸ் ட்ரா பண்ணாங்க, எனக்கு அது தெரியறதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. மண்டலாஸ்னால் என்ன எப்படின்னு இன்ன வரைக்கும் எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. பட் I was like I wanted to draw it. Even I wanted to draw it. ஸோ அந்த மாதிரி இருந்தப்போ I couldn't find it anywhere. யூடியூப்பில் இருக்குது, பட் யூடியூப் போட்டு ஃபாலோ எனக்கு அந்த மாதிரி ஒன் டு ஒன் பர்சன் உட்காந்து நமக்கு டீச் பண்ணால், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணால் இட்ஸ் ஈவன் பெட்டர், ரைட்? ஸோ ஐ அட்டெண்டட் தேட் and I am hooked to drawing mandalas, and I've drawn நிறைய mandalas now. So I'll show you if time permits in this video, because I think it's going really long. So okay, mandalas class attend பண்ணேன். It was fine, it was so good. நான் வந்து அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஆல். ஸோ யூ கேன் கோ செக் their pages. There's an upcoming event on 18th and 19th if I'm not wrong, so you can join that. So do check out. And நான் வந்து இவ்வளோதான் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கேன். no video is going to be sponsored for now, so it's not sponsored by anyone. நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் பர்சனலாக அட்டென்ட் பண்ணி என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். I keep attending some or the other workshops during the weekends, so you know I attend. So நான் பர்சனலாக அட்டென்ட் பண்ணி தான் சொல்கிறேன். they are so good. And second is called Enlightened Sapiens. பேரே நல்லா இருக்குல்ல. ஸோ நம்மளே டெவலப் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் கேர் அந்த மாதிரி நிறைய ப்ராட் கேட்டகரிஸில் they conduct really professional workshops, okay, really professional sessions. 1 hour அந்த கிளாஸ் பொறுத்து நமக்கு டைமிங் மாறும், 1 hour or 1.5 hours. It's so good, you guys. You can do with them, you can attend the classes.
செமையாக இருக்குது. நான் வந்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபி அட்டென்ட் பண்ணியிருக்கேன் என்லைட்டன் சப்பைன்ஸில். ஐ அட்டெண்டட் de-stress with art and it was really helpful. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். I have posted all those outcomes of the session there and I really enjoyed that session. அதுக்கப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக நேற்று அட்டென்ட் பண்ணேன். என்ன தெரியுமா, ஜேர்னலிங், how to start your own journaling. அந்த செஷன் அட்டென்ட் பண்ணேன். இட் வாஸ் really helpful. வேறு there's upcoming இன்னைக்கு ஆக்சுவலி கேம்ப் ஃபயர் ஸ்டோரிஸ் ஒன்று இருக்குது. அண்ட் தென் there are a lot of upcoming events, watercolor, அந்த மாதிரி நிறைய செல்ஃப் கேர், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. I cannot like remember right now, but you can always go check their website and their Instagram account for all the workshops, upcoming events. So do enroll, it's for free. ஃப்ரீயாக நமக்கு ஒருத்தங்க கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா அதே விடணும். பிகாஸ் நிறைய பேர் வந்து இதே பேசிக்ஸ் இதே இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு they are charging, but these people are really working towards like making the art reach to you. So I would really recommend you to go check out their pages and enroll yourself with any of their events that you like and enjoy yourself. Okay, so I think I've done my explanation well. So this is my recommendation number 3. Recommendation number 4. ஓகே, நான் இப்போ வந்து ரேண்டம் சீரீஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை பார்த்துருக்கலாம், பார்க்காம இருந்திருக்கலாம். பட் ஐ வாஸ் நாட் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் த சீரீஸ். பட் நான் வந்து நிறைய படம் பார்ப்பேன். பிகாஸ் சீரீஸ் பார்த்தா ஐ கெட் ஹுக்ட் அப் அண்ட் ஐ லைக் வாட்ச், ரொம்ப அடிக்டிவாக பிஞ்ச் வாட்ச் பண்ணுவேன். ஸோ ஐ டோன்ட் லைக் வாட்சிங் சீரீஸ் மச். பட் குவாரண்டைன் அகெயின் வந்துட்டு நான் ஃபுல்லாக சீரீஸ் மட்டும்தான் பார்த்தேன். மூவிஸ் வந்து ஐ ரியலி வாட்ச் சம் குட் மூவிஸ். ஐ ரெக்கமெண்ட் இட் இன் another வீடியோ. வெறும் மூவிஸ் லிஸ்ட், சிக் ஃப்ளிக் மூவிஸ் அந்த மாதிரி ஏதாவது கேட்டகரி போட்டு ஐ ரெக்கமெண்ட் தேட் தேர். ஸோ மெயினாக நான் 4 சீரீஸ் பார்த்தேன். இட்ஸ் பீன் லைக் a year or 2 since I've stopped watching like horror, thriller, இந்த மாதிரி ரொம்ப நம்மளை யோசிக்க வைக்கிற சீரீஸ், அந்த மாதிரி நான் சீரீஸ் ஓ மூவிஸ் பார்க்குறது நிறுத்தி 1 or 2 years ஆச்சு. பிகாஸ் I was not ready for that. Already நிறைய இங்கே வந்து குக் ஆகிக்கிட்டே இருக்கும். So I don't want any extra pressure from outside. So I stopped watching all those videos from YouTube, even from like movies or series. So அகெயின், ஸோ இப்போ நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிற சீரீஸ்லாம் வந்து செம்ம ஜாலியாக ஃபன்னாக அப்படி இருக்க சீரீஸ். நம்பர் 1 இஸ் ஃப்ரெண்ட்ஸ். எவ்ரி ஒன் நோஸ் அபவுட் திஸ். என்ன ஹைப் see that, watch that, you'll know what the hype is about. So friends. Number 2 is The Office. Oh my god, thank you so much Reeds for suggesting me to watch this, and I've really enjoyed watching Office. எனக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் எவ்வளோ அப்செட்டாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடி நான் அழுதே இருந்தாலும் நான் போய் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது I instantly start laughing again. So Friends was something magical I had. So now I think Office as like overcome that. I don't know, my friends are going to kill me for this, so I don't know. Still I don't know, I'm figuring out, but I love Office so much. It's such a fun video to watch. I'm a big fan of Steve Carell for now illa forever. I'm not really a person who is like I'm a big fan of this person, and mari kediyadu, but I am telling you I'm a biggest fan of Steve Carell. Okay, so go watch Office. அது வந்து என்னன்னா, இப்போ நான் MBA படிச்சுட்டு இருக்கேன். ஸோ MBA படிக்கலனாலும் சில பேர் யாராவது ஆஃபீஸ் போகிறவங்க, போகாதவங்க, போகணுன்னு நினைக்கிறவங்க, எனி ஒன் யூ கேன் வாட்ச் திஸ். இது வந்து ஒரு பேப்பர் செல்லிங் கம்பெனியில் நடக்கிற ஒரு விஷயம். இவங்களோட ஷூட்டிங் ஆங்கிள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐ லவ்ட் எவ்ரி திங் அபவுட் ஆஃபீஸ் and I cannot stop raving about it. So you go watch Office and you'll thank me later. I thank Reeds for this again. So number 3 வந்து என்னன்னா The Big Bang Theory. இது வந்து Karthikeyan suggested me. Thank you so much Karthikeyan for suggesting this. I really loved watching Big Bang Theory. It helped me in the right time, so thank you for suggesting it. Big Bang Theory அப்படின்னா ஒரு 3-4 ஃபிசிசிஸ்ட், ஓகேவா, அண்ட் அந்த மாதிரி வந்து ரொம்ப நர்டி பாய்ஸ் அண்ட் 1 டவுன் க்யூட் கேர்ள், ஓகேவா, அந்த மாதிரி அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு இஷ்யூ, அவங்களுக்குள்ளே நடக்கிற டே டு டே லைஃப் ரொட்டீன், அண்ட் அவங்க வந்து எப்படி கடைசியாக வந்து ஃபேமிலியாக மாறுறாங்க, அந்த மாதிரிலாம். ஐ ரியலி லவ்ட் வாட்சிங் இட் and I'm a big fan of Sheldon. Now I want Sheldon, Chandler and Dwight to meet. இந்த சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இட்ஸ்
like really fun series to watch. உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, எந்த கவலை இருந்தாலும் மறந்துடுவீங்க. வாட்ச் தீஸ் 3 series. நான் ஏன் இப்போ வந்து சீரீஸ் ரெக்கமெண்ட் பண்ணேன்னா, நம்பர் 1 இஸ் இப்போ நிறைய வந்து நெட்வொர்க்ஸ், மொபைல் நெட்வொர்க்ஸ், அதாவது ஏர்டெல் ஆர் ஜியோ, I don't know, அந்த மாதிரி வாங்கும் போது யூ கெட் ப்ரைம் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், ரைட், இஃப் ஐம் நாட் ராங். ஸோ எனக்கும் அப்படி தான் கிடச்சிச்சு. ஐ ஹேவ் ப்ரைம், எனக்கும் அப்படி தான் ஏதோ கிடச்சிச்சு ஒரு சிம் வாங்கும்போது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ கிடைக்கும்போது அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டைம் ஏதாவது பீரியட் இருந்துச்சுன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் தேட். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் இருக்குது, ப்ரைம்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ப்ரைமில் தான் இந்த 3 சீரீஸும் பார்த்தேன். ஸோ கோ வாட்ச் தீஸ் 3 series and have fun laughing around and have yourself de-stress with these series. So here's the end of the video, guys. Thank you for watching it for this long, and hope these recommendations help you to relax during this quarantine. And do let me know in the comment section down below if you would like to know more about these things and these videos. I would make a part 2 if I find anything else even more interesting. So stay tuned for that. So that's all for today. Hope you liked it. If you like this video, like, share and subscribe.